வணக்கம். ஒரு புத்தகப் பார்வை நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத சறுக்கல் அல்லது ஒரு இடைவெளி, ஒரு பிரேக் அல்லது ஒரு கேப் விழுந்துவிட்டால் உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? அவ்வளவுதான், நம்மால் இனி ஜெயிக்க முடியாது. அப்படி எண்ணிக்கொண்டு நம்மில் பலர் சோர்ந்து போய்விடுகிறோம் அல்லவா? ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிற ஒரு சாதனை பெண்ணின் கதை உங்களுடைய எண்ணத்தை அடியோடு மாற்றப் போகிறது. அவர்தான் நம் எல்லோராலும் டைவர்சிட்டி அட்வொகேட் என்று சொல்லப்படுகிறவர். அவதார் குரூப் நிறுவனர். இவர் பெயர் டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இதுவரை 1.5 லட்சத்திற்கும் அதிகமான இந்திய பெண்களை அவர்களின் பணிகளில் ஏற்பட்ட இடைவெளி என்ற காரணங்களால் வேலையில் தொடராமல் போன பெண்களை மீண்டும் கார்ப்பரேட் வேலைகளில் அமர வைத்து சாதனை படைத்தவர் இவர். டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ் இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு பிரணாப் முகர்ஜி அவர்களிடமிருந்து 2016 இந்திய நாட்டின் 100 பெண் சாதனையாளர்களில் ஒருவர் என்ற விருதை பெற்றவர். 1968 ஒரு சாதாரண தமிழ் குடும்பத்தில் பெங்களூரில் பிறந்த சௌந்தர்யா சென்னையில் ஆங்கில இலக்கியம் பட்டம் பெற்றார். அதன் பின்னர் பாண்டிச்சேரி ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்டில் MBA பட்டம் பெற்றார். 1990 சிட்டி பேங்க் சென்னையில் ஆபீசராக பொறுப்பேற்றார். MBA வகுப்பில் தன்னோடு படித்த ராஜேஷ் என்ற மாணவரை காதல் திருமணம் செய்து கொண்ட சௌந்தர்யா தன் மகப்பேறுக்காகவும் தன் 2 குழந்தைகளை வளர்ப்பதற்காகவும் சிட்டி பேங்க் வேலையை விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சில வருடங்கள் கழித்து குழந்தைகள் வளர்ந்த பின்னர் வேலைக்கு போகலாம் என்று முடிவு செய்த சௌந்தர்யாவிற்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. பல்வேறு இன்டர்வியூகளுக்கு சென்றார். எல்லா நிறுவனங்களும் கேட்ட கேள்வி ஒன்றுதான்: ஏன் உங்கள் கேரியரில் இத்தனை பெரிய இடைவெளி? வேலைக்கான அத்தனை தகுதிகளும் முழு திறமையும் இவரிடம் இருந்தாலும் இடைவெளி என்ற ஒரே காரணத்திற்காக அந்த வாய்ப்புகள் இவருக்கு மறுக்கப்பட்டன. அவர் வீட்டோடு முடங்கி போய்விடவில்லை. என்னைப் போல் படித்த ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்தியாவில் இதுபோல் தவித்து கொண்டுதானே இருப்பார்கள். இந்த பிரச்சனைக்கு நான் ஏன் ஒரு தீர்வை, ஒரு சொல்யூஷனை உருவாக்கக்கூடாது? இந்த தீப்பொறிதான் 2000 அவதார், அதாவது அவதாரம் ரீஇன்கார்னேஷன் என்ற நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு காரணமாக அமைந்தது. ஆரம்பத்தில் நிறுவனங்கள் இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கேரியரில் இடைவெளி ஏற்படுத்திய பெண்களை திரும்ப வேலைக்கு சேர்த்தால் நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்படும் என்று வாதிட்டார்கள். ஆனால் சௌந்தர்யா ஓயவில்லை. ஒவ்வொரு நிறுவனமாகச் சென்று
பெண்களின் திறமைகளையும் அனுபவங்களையும் அவர்களுக்கு மறுக்கப்படும் வாய்ப்புகளையும் புள்ளி விவரங்களோடு எடுத்துரைத்தார். அவருடைய விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றிதான் இன்று இந்தியாவின் டாப் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பலவும் பெண்களுக்கான பிரத்யேக ரிட்டர்ன்ஷிப், அதாவது மீண்டும் வேலைக்கான வாய்ப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது. நண்பர்களே, டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ் அவர்களின் இந்த அசாத்தியமான பயணத்தில் இருந்து நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய 3 வாழ்க்கை பாடங்களை உங்கள் பார்வைக்கு வைக்க விரும்புகிறேன். வாழ்க்கை பாடம் 1. பணிகளில் ஏற்படும் இடைவெளிகள் முற்றுப்புள்ளிகள் அல்ல. கெரியர் கேப்ஸ் ஆர் நாட் ஃபுல் ஸ்டாப்ஸ். நமது கேரியரில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரேக் ஏற்பட்டுவிட்டால் உடைந்து போகாமல் உங்களை மேலும் தகுதி படைத்தவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை பாடம் 2. உங்கள் குறைகளை ஒரு தொழிலுக்கான வாய்ப்பாக மாற்றுங்கள். Turn your practical problems into opportunities for progress. உங்களுக்கு நேர்ந்த அநீதியையோ அல்லது எதிர்கொண்ட ஒரு பெரிய கஷ்டத்தையோ ஒரு சமூகத்திற்கான தீர்வாக மாற்றுவதில்தான் உங்கள் அசாதாரண வெற்றி இருக்கிறது. சௌந்தர்யா தனக்கு ஏன் வேலை கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாமல், ஏன் என் போன்ற பெண்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்று சமூக பிரச்சனையாக்கி அதை கையில் எடுத்துக்கொண்டு போராட ஆரம்பித்தார். உங்கள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கூட உங்களுக்கான படிக்கட்டுகளாக மாற்றுங்கள். வாழ்க்கை பாடம் 3. மாற்றங்கள் ஒரே நாளில் ஏற்படாது. அதற்கு தேவை விடாமுயற்சி. கன்சிஸ்டன்சி வின்ஸ் த கேம். கார்ப்பரேட் நிறுவனங்களில் கூட பழமைவாத சிந்தனைகள் இன்றும் உயிரோட்டமாக இருக்கின்றன. அவைகளை அவ்வளவு எளிதாக மாற்றுவது கடினம். விடாமுயற்சியும் சாதுரியமும் மிகவும் அவசியம். சௌந்தர்யா அவரது கொள்கையில் மிக உறுதியாக இருந்தார். இறுதியில் அவரது விடாமுயற்சி வெற்றி பெற்றது. நீங்கள் தொடர்ந்து முயற்சித்தால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் உங்களால் திருப்பி பார்க்க வைக்க முடியும். நண்பர்களே, டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ் அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் எளிய பாடம் இதுதான். வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டவில்லை என்றால் நீங்களே உங்களுக்கான புதிய கதவை செதுக்கிக் கொள்ளுங்கள். இன்று இந்தியாவில் பல ஆயிரம் குடும்பங்களில் உள்ள பெண்களின் பொருளாதார சுதந்திரத்துக்கு பின்னால் இந்த தமிழ் பெண்ணின் கதை நிச்சயமாக இருக்கின்றது. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன். அவருடைய விடாமுயற்சி மிகவும் போற்றத்தக்கது. இந்த தொடரின் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் இன்னும் பல சுவாரஸ்யமான ஆளுமைகளின் வாழ்க்கை பாடங்களை, அதாவது லைஃப் லெசன்ஸ்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதனால் நாம் மிகவும் பலன்களை பெறுவோம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு புத்தக பார்வை என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொடுத்து அவர்களுக்கும் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுங்கள்.
மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். அன்புடன் ஜலால்.